தனுஷ் நடித்த வேங்கை படத்தில் ஒரு சீனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலர் வந்து அவங்க ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள தேட சொல்லி ராஜகிரண் வந்து சில ஆட்கள் அனுப்புவாங்க. இப்போ தனுஷ் என்ன பண்ணுவார், அப்பா தப்பான ரூட்டில் போகிறாரு, நான் வந்து இப்படி போய் அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிருவார். அதை பிடிச்சிட்டு வந்தோடனே ராஜகிரண் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அவசரப்பட்டு அவனை பிடிச்சிட்டிங்க, அவன் தெற்கால போகிறானா மேற்கால போகிறானா நான் பார்த்து அவனை யார் அனுப்பிச்சா அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா தெரிஞ்சிருப்பேன், நீங்கள் உள்ளே புகுந்து கெடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுவார். அப்படியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி தாவேகா அரசு பண்ணியிருக்கு. உள்ளே புகுந்து சில விஷயங்களை கெடுத்து வச்சுருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்பி. தாவேகா தலைவர் விஜய் சிஎம்மாக பதவியேற்கிறார். அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பாடல் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டுச்சு. அது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. எப்படி பண்ணியிருக்கீங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3ஆவது இடமா அப்படின்னு விஜய் மேலே பயங்கர ஒரு குற்றச்சாட்டு. தாவேகா என்ன சொன்னிச்சு, இது வந்து ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்ச்சி, ஆஸ் பர் புரோட்டோகால் யூனியன் கவர்மெண்ட் கொடுத்த சர்க்குலர் படி ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், தேசிய கீதம், அப்புறம்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படணும், அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஆனால் இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, ஏதோ வித்தியாசமாக செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போன்னு நம்மளும் வெயிட் பண்ணால், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அண்ட் ஸோ நான் இந்த மாதிரி பேசுகிறேன், எங்கள் ஸ்டேட்டில் தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை ஃபஸ்ட்டு பாட உங்கள் பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஒரு லெட்டர் எழுத, அவங்களும் சரி தமிழ் தாய் வாழ்த்து நீ ஃபஸ்ட்டு பாடிக்க, 2வது வந்தே மாதரம், 3வது தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பதில் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்த்தீங்கல்ல நாங்கள் பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டோம், உங்களை மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டை எப்போயுமே நாங்கள் ஃபைட் பண்ணிட்டே இருக்க முடியாது, இதெல்லாம் அப்படி ஸ்மூத்தாக போய் பேசி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக பேசி வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கினதில் என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் கட்டாயம் பாடப்பட வேண்டிய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இந்த தாவேகா அரசு உருவாக்கியிருக்கு. சரி, அதனால் என்னப்பா, அதான் ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம்ல, வந்தே மாதரம் பாடிட்டு போகலாம்ல, இதில் என்ன அப்படின்னு சிலருக்கு கேள்வி கேட்கலாம். அதுக்கு இந்த வந்தே மாதரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேசிடுறேன். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் 1882 இந்த வந்தே மாதரம் அந்த சாங்கை வந்து அவர் எழுதிட்டார். இதில் 6 சரணம் இருக்கும். 6 சரணத்தில் சில பகுதிகள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்திய நாட்டை வந்து இந்து கடவுள்களான துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற இந்து கடவுள்களோட ஒப்பிட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா, இதுதான் இங்கே சர்ச்சையாச்சு. ஏன்னா இஸ்லாமும் கிறிஸ்தவர்களும் வந்து எப்படி வந்து இந்து தெய்வங்களை வந்து வணங்கி பாடுவாங்க, அதை ஏற்க முடியாதில்ல அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது பிரிட்டிஷ் டைமிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பாட முடியாது, இதை கொஞ்சம் ஓரமாக வைங்கன்னு அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அது உள்ளபடியே இந்திய மக்கள்கிட்ட ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு, இன்க்ளூடிங் காங்கிரஸ், அன்றைக்கி இருந்த காங்கிரஸ். அவங்க என்ன பண்ணாங்க, 1937 ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. எந்த பாட்டெலாம் வந்து இந்து கடவுள்களோட ஒப்பிட்டு இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி பாடலை என்ன பண்ண வச்சுக்கிட்டு அதை தேசிய பாடலாக அறிவிக்கிறாங்க. 1937 அப்படி அறிவித்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஆட்சியில் இருக்க பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்றைக்கி கண்டனம் தெரிவித்து வந்தே மாதரம் பாடலை அப்படியே வந்து நாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. இங்கே தான் ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா பாஜக அரசு என்ன பண்ணுது, அந்த 6 சரணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்குறாங்க. அதுக்கு அமைச்சரவை ஒப்புதலும் கிடைக்கிது, ஆனால் சட்டமாக்கப்படலை. ஸோ அமைச்சரவை ஒப்புதல், சட்டமாக்குறது, இது ரெண்டுக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சட்டம் ஆக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் தேசிய கீதத்தை அவமதிச்சிங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி தப்பு, உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. அது வந்து வந்தே மாதரமுக்கு கிடையாது. ஒன்ஸ் அதை சட்டமாச்சு அப்படின்னா நீங்கள் வந்தே மாதரத்தை அவமானப்படுத்த முடியாது. அங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் பாடியே ஆகணும், பாட மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தப்பை நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் வந்து ஜெயில் தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ சட்டமாக்கப்படலை, ஏன்னா இங்கே நிறைய மாநிலங்கள் வந்து அப்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழலில் தான் இவர் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சிஎம்மாக பதவியேற்கிற அன்னைக்கு வந்து வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு பாடப்பட்டிருக்கு, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ தான் அனன்யா ராதாகிருஷ்ணன் ஒரு பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு பாடப்படணும், இதனால் நாங்கள் தேசிய கீதத்துக்கோ வந்தே மாதரம் பாடலுக்கோ அகெயின்ஸ்டான ஆட்கள் கிடையாது, ஆனால்
ஒரு மாநில பாடலுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதை வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அதை வந்து ஹைகோர்ட்டு விசாரிக்க எடுத்துக்கிச்சு. இந்த கேஸில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ரிப்ளை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்தோம். என்னைக்கு கொடுத்தாங்க, 2026 ஜனவரியில் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அந்த சர்க்குலரில் மாநில பாடல் அந்த ஸ்டேட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பாடக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் மாநில பாடலை ஃபஸ்ட்டு பாடக்கூடாது அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது அப்படிங்கிற பதில் அங்கே வந்துடுச்சு. ஸோ இதுவே வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு ஸ்டேட் அந்த சாங் இருந்துச்சு அப்படின்னா அதை நீ ஃபஸ்ட்டு பாடிக்க, ஆனால் வந்தே மாதரம் நீ கம்பல்சரி பாடணும். இப்போது யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த கேஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. அவங்க ஒரு மாநில பாடல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பாடிக்கலாம், அதில் அவங்க அப்போஸ் எதுவுமே பண்ணலை. இந்த சூழலில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. லெட்டர் எழுதி நாங்கள் வந்து மாநில பாடலை ஃபஸ்ட்டு பாடிக்கிறோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சரி நீங்கள் மாநில பாடல் பாடிக்கங்க, ரெண்டாவது வந்தே மாதரமும் பாடிக்கங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டாங்க. இப்போது வந்தே மாதரம் மேண்டட்டரியாக பாட வேண்டிய சூழ்நிலையை தாவேக அரசு உருவாக்கியிருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக 6 சரணமும் பாடணும் அப்படின்னா அது வந்து இந்து கடவுள்களையும் சேர்த்து பாட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இப்போது இங்கே இருக்க இஸ்லாமியர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும், கிறிஸ்தவர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நீங்கள் கேபினெட்டில் இருக்கவங்கள விடுங்க, ஏன்னா அவங்க கேபினெட்டில் இருக்காங்க. யார்? ஐஎம்எல். அவங்க கேபினெட்டில் இருக்காங்க. அவங்க வந்து பாடக்கூட செய்யலாம், ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம், வேலூர் இப்ராஹிம்லாம் பார்த்தாச்சு. ஸோ இவங்க பாடக்கூட செய்யலாம். பொதுவான பொதுமக்கள், இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் தாவேகாக்கு பெருவாரியான ஆதரவை அளிச்சிருக்காங்க, இந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும். ஆனால் அவங்களுக்கு தான் சிஎம் விஜய் வந்து ஒரு செக் வச்சுருக்காரு, நீங்களும் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்ட்டு. இப்போ எந்த அரசு நிகழ்ச்சியை எடுத்தாலும் இந்த பாட்டு பாடப்படும். இதை எப்படி வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாவேகவினர், இந்த லெட்டர் எழுதி பர்மிஷன் வாங்கினது தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் பாருங்கள், யூனியன் கவர்மெண்ட்டை ஃபைட்டே பண்ணாமல் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே மாநில பாடல் ஃபஸ்ட்டு பாடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் யூனியன் கவர்மெண்ட்டும் சொல்லிகிட்டு இருக்குது. அந்த சர்க்குலர் கிளியராக இல்லை, நீங்கள் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இப்போ வந்தே மாதரமும் பாட வேண்டிய சூழ்நிலையை வந்து தாவேக அரசு உருவாக்கியிருக்கு. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் இந்த வேங்கை படத்தோட இந்த சீனை கம்பேர் பண்ணிட்டு? விஷயம் தெரியாமல் செய்ய தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதில் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சைடில் இப்போ வந்தே மாதரம் மேண்டட்டரியாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது எல்லா அரசு நிகழ்ச்சியிலையும் தமிழ்நாடு அரசு இந்த பாடலை வந்து பாடும். கேபினெட்டில் இருக்க இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். இஸ்லாமிய பொதுமக்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க மதச்சார்பற்ற கட்சிகள், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.